ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைப்பிஸ்ட்டுக்கான ஒரு ஸ்பெஷல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாம். இந்த போஸ்ட்டு வந்து யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, எக்ஸாம் எப்போ, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் ஐக்கானை வந்து நோட்டிஃபிகேஷனை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டும். டிஎன்பிஎஸ்சிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கே வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த போஸ்ட் வந்து எதுக்குன்னா டைப்பிஸ்ட்டுக்கான ஒரு போஸ்ட்டு. ஆனால் இந்த டைப்பிஸ்ட்டுக்கான போஸ்ட்டை யார் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அன்எம்ப்ளாய்டு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ஸ்கீம் அடிப்படையில் டெம்ப்ரவரியாக வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட் வந்து ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து தங்களை வந்து பர்மனண்ட் எம்ப்ளாயீஸாக இது பண்ணிக்கிறதுக்கான எக்ஸாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம். அவங்க ஆல்ரெடி இப்போ நீங்கள் அங்கே டெம்ப்ரவரியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, லேபர் அண்டு எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேயோ அல்லது எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்லேயோ நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட்டாக டெம்ப்ரவரியாக வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்களை பர்மனெண்ட் ஆக்கிக்கிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த டேட் வந்து பார்த்திங்கன்னா 25/11/2024. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ண கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா December 24, 2024 தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா December 29 31 வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் இயர், அதாவது 2025 பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா 8 வந்து எக்ஸாம் நடைபெறும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து முக்கியமான டேட்டு. அடுத்து ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. லெவல் ஆஃப் பே வந்து லெவல் 8 வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து மினிஸ்ட்ரி சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் கீழே தான் வந்து வருது. அதாவது டிபார்ட்மெண்ட்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்டு ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் கீழே வருது. அடுத்து முக்கியமாக பார்க்க வேண்டியது ஏஜ் லிமிட் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 18 வயசாக இருக்கணும், 32 வயசுக்கு உட்பட்டவங்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரிலாக்ஸேஷன் வந்து உண்டு. இப்போ நீங்கள் வந்து அதர்ஸில் வரீங்க, ஓசி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 32 தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு டிசபிலிட்டி பர்சன்னா 42, எக்ஸ் சர்வீஸ்மேன்னா 50, விடோக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா 37 வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை நாங்கள் வந்து ஓசியில் இல்லைங்கிற பட்சத்தில் பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசிக்கெலாம் வந்து 34 மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். எஸ்சிஏ, எஸ்டி இதுங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 37 கொடுத்துருக்காங்க. சேம் தான், அப்படியே ஒவ்வொருத்தவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து அந்த இதெல்லாம் மாறுது. ஸோ பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பாருங்கள், இருங்க அதையும் சொல்லிடுறேன். டிசபிலிட்டி பர்சனுக்கு நீங்கள் வந்து பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசியில் வரீங்கன்னா 47 வந்து கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 47 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு 44, எஸ்சிஏ, எஸ்டிக்கு வந்து 47 வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 55 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. விடோவுக்கு 37 வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் வந்து மஸ்ட்டு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், 10வது கட்டாயம் படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மஸ்ட்டு பாஸ்டு கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இன் டைப்பிஸ்டில் வந்து முடிச்சிருக்கணும். அதாவது ஹையர் சீனியர் கிரேடு தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் வச்சுருக்கணும், அல்லது ஹையர் சீனியர் கிரேடு தமிழ்லையும் லோயர் வந்து ஜூனியர் இங்கிலீஷ்லையும் வந்து லோயர் கிரேடும் வச்சுருக்கலாங்கிறாங்க. இல்லைன்னா ஹையர் சீனியர் கிரேடு இங்கிலீஷ்லையும் லோயர் ஜூனியர் கிரேடு தமிழ்லையும் ஏதோ ஒன்றில் சீனியர் ஒன்றில் ஜூனியரில் கிரேடில் கூட நீங்கள் வச்சுருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சர்டிஃபிகேஷன் கோர்ஸான கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அந்த இது வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். ஸோ நீங்கள் பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் சென்டர்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இது வந்து சென்னையில் தான் நடக்கும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து சென்னையில் தான் வைப்பாங்க. ஏன்னா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ மோஸ்ட்லி சென்னை தான். ஸோ அதில் எந்த சேஞ்சும் இல்லை. நீங்கள் எங்கே அப்ளை பண்ணாலும் சென்னையில் தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ எக்ஸாம் சென்னையில் நீங்கள் எழுதுறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. 2 தான் ரிட்டன் எக்ஸாம் ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் பேப்பர் தான், எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் ஏ வந்து ஜென்ரல் அபிலிட்டி, அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து இருக்குது.
பார்ட் பியில் தான் ஜென்ரல் ஸ்டடீஸும் ஆப்டிடியூடும் இருக்குது. இந்த தமிழ் வந்து 100 மார்க்கு 100 கொஷின் இருக்கும் 150 மார்க்குக்கு. ஆஸ் யூஷுவல் குரூப் 4 பேட்டர்ன் தான். ஜிஎஸ் 75 கேள்வி, மேக்ஸ் வந்து 25 கேள்வி, மொத்தம் 100 கேள்வி 150 மார்க்கு, டோட்டலாக 300 மார்க்குக்கு. சரிங்களா? இதுதான் இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் இது. சரிங்களா? அடுத்து முக்கியமாக பார்க்க வேண்டியது சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ சிலபஸ் ஈஸி தான், குரூப் 4 சிலபஸ் பேட்டர்னில் தான் இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் இதெல்லாம் ஆன்லைனில் வெப்சைட்டில் நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க, டேட் குறைவாக இருக்குது. அடுத்து முக்கியமாக பார்க்க வேண்டியது சிலபஸ் தான். ஸோ சிலபஸ் அவ்வளோ டஃப்லாம் இல்லை. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தா குரூப் 4 பேட்டர்ன் தான். இலக்கணத்தில் இதுவும் சரி, இலக்கியங்கள் எல்லாமே சரி, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. இல்லைனாலும் நம்ம சேனல்ஸில் வீடியோஸ் இருக்குது, நீங்கள் பார்த்து அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஸோ ஈஸியாக தான் இருக்குது. இங்கிலீஷுமே இருக்குது. நீங்கள் தமிழ் இல்லைனாலும் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம் லாங்குவேஜில். ஸோ சேம் பேட்டர்ன் தான். ஜிஎஸ் காமன் தான். சரிங்களா? ஸோ அடுத்து வேறு எதுவும் டிஎன்பிஎஸ்சி சார்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நான் உடனுக்குடன் தெரியப்படுத்துகிறேன். நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.